உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. சமீபத்தில் சென்னையில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சென்னையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் கும்பலை சேர்ந்த பலரை கடத்த அக்டோபர் மாதம் முதல் அரும்பாக்கம் காவல் நிலைய தனிப்படையினர் கைது செய்து வருகின்றனர். இந்த கும்பலை சேர்ந்த ராஜா, அவரது கூட்டாளி சத்தியசீலன் ஆகியோர் 2 தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 50 கோடி மதிப்புள்ள மெத்தம்பெட்டமைன், 5 துப்பாக்கிகள், 79 தோட்டாக்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கும்பலுக்கு தலைவனாக செயல்பட்ட தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஜான் ஆக்பரை கடந்த 3ஆம் தேதி புதுடெல்லியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் மியான்மரிலிருந்து மெத்தம்பெட்டமைன் போன்ற போதைப்பொருள் டெல்லிக்கு கடத்தப்பட்டு அங்கிருந்து அவை தமிழகம் கொண்டுவரப்பட்டு தமிழகத்திலிருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்தப்படுவது தெரியவந்துள்ளது. இந்த கும்பல் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்து கஞ்சிப்பானி இம்ரான் உத்தரவின்படி செயல்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. இலங்கை சேர்ந்து கஞ்சிப்பானி இம்ரான் 2 வருடங்களாக தலைமறைவாக இருப்பதும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவதும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இலங்கை, இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போதைப் பொருளை கடத்துவதும் தெரியவந்துள்ளது. கஞ்சிப்பானி இம்ரான் கேட்டதன் பேரிலேயே நாட்டு துப்பாக்கிகளையும் அந்த கும்பல் கடத்தியிருப்பது தெரியவந்துள்ளது. கஞ்சிப்பானி இம்ரான் நெருங்கிய தொடர்பில் இருந்த இந்த கும்பலை சேர்ந்தவர்களை போலீசார் தடுப்பு காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். இதேவேளை கஞ்சிப்பானி இம்ரான் இலங்கையிலிருந்து தப்பித்து இந்தியா சென்று அங்கிருந்து பிரான்ஸ் சென்றதாக கூறப்படுகிறது. கஞ்சிப்பானி இம்ரான் இந்தியாவில் தலைமறைவாக இருக்கிறாரா என்றும் கியூ பிரிவு போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.